அன்பின் வடிவங்களே, இறைவன் ஞானமயமானவர். அவர் எல்லா உயிர்களிலும் ஊடுருவி இருக்கிறார். இறைவனுக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. அதில் மிகச்சிறந்த பொருத்தமான பெயர் சச்சிதானந்தம், சத்து, சித்து, ஆனந்தம் ஆகும். சத்து என்பது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் ஆகிய 3 காலங்களிலும் மாறாமல் இருக்கும் ஒன்றாகும். உண்மையை எப்போதும் கடைபிடிப்பதால் சத்தை அனுபவிக்க முடியும். சித்து என்றால் முழு விழிப்புணர்ச்சி அல்லது பூரண ஞானம் என்று பொருள். அது இறைவனின் அனைத்து குணங்களையும் அனுபவிப்பதற்கு வழிவகுப்பது. சத்து மற்றும் சித்து ஆகிய இரண்டையும் அனுபவித்த பின் ஆனந்தம் இயல்பாகவே பின்தொடரும். மனித உடல் நிரந்தரமற்றது. அது வழங்கும் சந்தோஷமும் விரைவில் மறையக்கூடியது. நித்திய ஆனந்தத்தை நிலையற்ற கருவிகளை கொண்டு அறிந்துவிட முடியும் என்பது அர்த்தமற்றது. இந்த உடல் சிறிது சுகத்தை மட்டும் வழங்கக்கூடும். மனமோ சிறிது காலம் மன திருப்தியை கொடுக்கலாம். ஆகவே எது நிரந்தரமானதோ அதை தேடி உணர வேண்டும். ஆனந்தமே நிலையானது. இறைவனே உண்மை பொருள். இறைவனே ஆனந்தம். எனவே இறைவனை தேடி உணர்ந்து ஆனந்தத்தில் வாழுங்கள்.